ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேதவசனத்தை நாம் தியானித்து தொடர்ந்து தேவனுடைய செய்தி கேட்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பற்றவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தேவன் நம்மோடு கூட பேசும்படி தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும். மனுஷனுடைய வார்த்தையில் அல்ல சுவாமி, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டு இந்த நேரம் வரை நடத்துகிற தகப்பன் உமது வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீர் பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, 100க்கு 100 கீழ்ப்படி உதவி செய்யும். நீர் மெல்லிய சத்தத்தோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாசிக்கேட்ட வசனத்திலே கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் தேவன் வாய்க்க செய்து சின்ன பிரயாசத்தை வைத்து பெரிய காரியங்களை, பெரிய விளைவுகளை தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். சில நேரங்களில் நாம் செய்கிற காரியம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துவிடும், நான் செய்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சில நேரங்களில் தாழ்வாய் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் புல்லு மாதிரி பலவீனமானவங்க தான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில், தேவனுடைய கையில் நாம் இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களையும் என்னையும் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். அதனால் நாம் செய்கிற சின்ன சின்ன காரியத்தையும் உற்சாகமாக செய்வோம். தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது ஒரு வேன் ஒன்று வந்து நின்றுச்சு. அதிலிருந்து ஜெபிக்கிறதுக்காக ஒரு சகோதரியை கட்டிலோட இறக்குனாங்க. இறக்கவும் இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண முடித்த உடனே அந்த சகோதரிகிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போனாங்க. அப்போ 6 அடி நீளமுள்ள கட்டில் அது. அதில் அந்த சகோதரி 23 வயசு சகோதரி படுக்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான பொண்ணு. அந்த முகத்தில் கொசு கடிக்குது, கையில் கொசு கடிக்குது. அந்த சகோதரினால் ஒன்றும் செய்ய முடியல. முகத்தை அப்படி சுருக்கிட்டு இருக்கு, கைகாலெலாம் வேலை செய்யலை. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது 1,00,000 பேருக்கு வர்ற ஒரு அரிதான நோய் தம்பி, என் மகளுக்கு வந்துருச்சு. இது என்ன செய்யும்னா கழுத்துக்கு மேலே மட்டும்தான் வேலை செய்யும், கழுத்துக்கு கீழே இருக்க பகுதியை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முகத்தில் கொசு கடிக்குது, கையில் கொசு கடிக்குது. அதை அந்த ஊழியக்காரர் வந்து பேப்பரை வச்சு தட்டி விட்டார். தட்டி விட்டு ரொம்ப அது பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பக்கத்தில் போய், அம்மா, நான் உனக்காக எதுக்காக ஜெபம் பண்ணணும், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப உற்சாகமாக அந்த பொண்ணு சத்தமாக, என் பேர் ஸ்ரீதேவினே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீதேவி. அப்படியா, நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும், என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்னாங்களாம், அண்ணே, நான் சுகமாகணும், எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், என்னுடைய அம்மாவும் என்னுடைய தம்பியும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலாம். ஒருவேளை கைகால்கள் செயல்படாத படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு சகோதரி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரியத்தை சொல்கிறான்னு பாருங்கள். தன்னுடைய அம்மாவும் தன்னுடைய சகோதரனும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த ஊழியக்காரர், சரிம்மா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், அண்ணே, நான் எங்கள் வீட்டில் கருணாமூர்த்தி சினிமாவை பார்த்து ரட்சிக்கப்பட்டேன். அப்பா என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கார், நான் என்ன கேட்டாலும் செய்வார். இந்த நோய் வந்ததுனால எனக்கு எல்லா காரியத்தையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒருவேளை எனக்கு தலை சீ விடணுன்னாலும் அவர் தான் சீ விடுவார், எனக்கு பல் விளக்கி விடனாலும் அவர் தான் பல் விளக்கி விடணும், எனக்கு குளிக்க வைக்கிறதுனால அவர் தான் குளிக்க வைக்கிறார், சின்ன பிள்ளை மாதிரி. ஒருவேளை நான் மோசன் அப்படி போயிட்டாலும் அவர் தான் எனக்கு என்ன செய்ய க்ளீன் பண்ணுறாரு, என்னை அழகாக பார்த்துக்கிறார், சாப்பாடு ஊட்டி விடுறாரு, எங்கள் அப்பா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் மேலே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பாசம். அதனால் நான் கருணாமூர்த்தி சினிமாவை பார்த்து ரசிக்கப்பட்டதுனால பைபிள் வாசிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பைபிள் பிடிக்காது. ஆனால் எனக்கு நான் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால, என் மேலே ரொம்ப பாசத்தினால
எங்கள் அப்பா எனக்காக ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. வாசிக்க கேட்கும்போது அநேக காரியங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. இதை வாசித்து வாசித்து எங்கள் அப்பாவும் கூட ரட்சிக்கப்பட்டார். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாவும் என்னுடைய சகோதரன் தான் ரட்சிக்கப்படலை. அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. அண்ணே எங்கள் அப்பா எனக்கு பைபிள் வாசித்து காட்டிகிட்டு இருக்காரு. நிறைய டவுட் வருது. அதுலேருந்து எனக்கு நிறைய காரியங்கள் புரிய மாட்டுது. நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். நீங்கள் எனக்கு பதில் எழுதி அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாம்மா நீங்கள் லெட்டர் எழுதுங்க, நான் அனுப்புகிறேன், பதில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவிட்ட அந்த ஊழியக்காரனை சொன்னாங்க. இப்படி ஒரு ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. அந்த பொண்ணு நமக்கு ஒரு லெட்டர் எழுதும். அதுக்கு நான் ஊரில் இருந்தேன்னா நான் பதில் எழுதிடுறேன். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த லெட்டருக்கு பதில் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி தன் மனைவிட்ட சொன்னார். ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ந்து லெட்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு லெட்டர் வர்றது நின்று போச்சு. என்ன ஆயிருக்கும்? நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்? ஒருவேளை அந்த பொண்ணு இறந்து போச்சோ, அல்லது அனுப்பின பதிலுக்கு பிடிக்காம விட்டுருச்சோ, அல்லது அவங்க அப்பா ஒருவர் புதுசாக ரசிக்கப்பட்டவர் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாரோ, என்ன நடந்துச்சோ தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு வருடத்திற்கு பிறகு மறுபடியும் அதே ஊருக்கு ஊழியத்திற்கு இந்த சகோதரர் போயிருந்தார். போனப்ப பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு நபர் வந்து, ஸ்ரீதேவி உங்களை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஊழியக்காரருக்கு ஆச்சரியம். ஓ, இந்த பொண்ணு இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மதியம் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கூட இன்னொரு நபரையும் கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு அட்ரஸை கேட்டு போயிருக்காங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய கேட்டை திறந்துட்டு உள்ளே போனால் இப்போ ஒரு வராண்டா இருக்குது. வராண்டாவில் ஒரு கட்டிலில் பார்த்தா இந்த ஊழியக்காரருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 6 அடி நீளத்தில் இருந்த பொண்ணு இப்போ குறுகி போய் கையெல்லாம் இப்படி இதாயிடுச்சு, கால் எலும்புகள்லாம் குறுகிருச்சு. அந்த கழுத்து என்ன செய்யுதுன்னா கட்டிலோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. 6 அடி நீளத்தில் இருந்த பொண்ணு 3 அடியாக குறுகி போச்சு. குறுகி போய் அந்த கட்டில்கிட்ட தலையை வச்சுக்கிட்டு, அண்ணே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுது. இவருக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே சேர் இழுத்து பக்கத்தில் போட்டு, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணு சொன்னாங்களாம், நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டால், அண்ணே நான் உங்களை பார்த்த பிறகு ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு அடுத்தவங்கள்ட்ட லெட்டர் எழுத முடியல. என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு உங்களை பார்த்த 2-3 மாதத்தில் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. வந்ததுனால அவருக்கு கை கால் வேலை செய்யலை. நான் ஒரு பக்கத்தில் என்னை படுக்க வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் எங்கள் அப்பா படுக்க வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தவர். தலை சீவி விடுறதா இருக்கட்டும், முகத்தை கழுவி விடுறதா இருக்கட்டும், குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பல் விளக்குறதா இருக்கட்டும், பைபிள் வாட்ச் காட்டுறதா இருக்கட்டும், எனக்கு மோஷன் போயிடுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா வேலையும் எங்கள் அப்பா தான் எனக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்படி நேசித்த என்னுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரோக் வந்து பக்கத்தில் கட்டில் படுத்திருக்கிறாரு. நான் ஏதாச்சும் தேவைப்படுறப்ப தண்ணி கேட்கணும்னு சொல்லி உதவிக்காக யாராச்சும் கேட்டால், யாரும் பக்கத்தில் வராதனால, என்னை கண்டுக்கிறதுனால எங்கள் அப்பா என்னுடைய நிலைமையை பார்த்து அழுக ஆரம்பித்தார். ரொம்ப கண்ணீர் வந்துச்சு. அப்போ அவர் அழுகிறத பார்த்து எனக்கும் அழுக வந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய அப்பா ரட்சிக்கப்பட்டார், அவர் இப்போ மரிச்சார்னா பரலோகத்துக்கு போவார், பரவாயில்ல, நீங்கள் எங்கள் அப்பாவை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லைனே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டாரு, ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னே அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த சகோதரிய வார்த்தையை கேட்டு இந்த ஊழியக்காரர் பதில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நன்னே சரணே எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அண்ணே என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய எல்லா காரியத்தையும் செய்த தன்னுடைய தகப்பன் இறந்து போயிட்டாரு. அவருக்கு தலை சீவி விட்டது, சாப்பாடு வச்சது, குளிப்பாட்டினது, பைபிள் வாசித்தது, எல்லா உதவி செஞ்ச தகப்பன் இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த சகோதரி சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லைனே அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, கூட இருக்க நபர் கேட்டார், அண்ணே மெதுவாக கேளுங்கண்ணே, என்ன ஊழியம் பண்ணுதுன்னு கேளுங்க அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் அப்பா இறந்து போயிட்டார்ல, அவருடைய பணத்தை வச்சு அவருடைய பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, அதை பேங்க்கில் போட்டு வச்சுருக்காரு. அதனால் அந்த பணத்தை, அதில் வர்ற வட்டி பணத்தை என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து தருவார். நான் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் ஒரு லோடு ரிக்ஷா
ஓட்டுற ஒரு நபர் இருக்காரு. அவர்ட்ட அந்த பணத்த குடுப்பேன். அவரு வாரத்தில 2 நாள் என்னைய என்ன செய்வார்ன்னா, போர்வையில வச்சு படுக்க வச்சு, அந்த ரிக்ஷால எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போயி, ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி வப்பாரு. மரத்தடியில வப்பாரு. ஒரு நாளு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தா அது முன்னாடி வப்பாரு. பெரிய காலேஜ் ஒண்ணு இருக்கு. அது முன்னாடி. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல கொண்டு போய் வப்பாரு. மரத்து நிழல்ல படுக்க வச்சுருவாரு. கொஞ்சம் ட்ராக்ஸ வச்சுருவாரு. நான் சத்தமா சொல்லுவேன், "இயேசு கிறிஸ்து உங்கள நேசிக்கிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவர் உங்கள விடுதலை ஆக்க முடியும். அவர் உங்கள ரட்சிக்க முடியும். நீங்க அவர நம்புங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்த தருவார். இந்த பரலோகத்து சொந்தக்காரன் மாத்துவார்." அப்படின்னு சொல்லி நான் சத்தமா சுவிசேஷம் சொல்லுவேன். இயேசுவ பத்தி சொல்லுவேன். நெறைய பேரு நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, காச போடுவாங்க. நான் அப்ப சத்தமா சொல்லுவேன். அவங்க அப்பா பேரு தசரதராம். அந்த ஊர்ல இருக்கிற காலேஜ்ல இருக்கிற பெரிய காலேஜ் ஒண்ணு இருக்கு. அதில இருக்கிற புரொஃபசர் அதில வேலை பார்த்த புரொஃபசர். அப்ப சொல்லுவாராம், "நான் புரொஃபசர் தசரதராம் அவருடைய பொண்ணு. நான் பிச்சை எடுக்கல. இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்." அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நான் செய்ற ஊழியத்த பார்த்து ஒரு 2, 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கண்ணே. அதனால இது மாரி நடக்கிற ஊழியத்தில நெறைய பேர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அவர் ரொம்ப பாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துக்காக அந்த நபர் இந்த ஊழியக்காரர் போகும்போது, அங்க ஒரு நபர் சாட்சி சொன்னார். சீனிவாச ரெட்டி. என்ன சொன்னார்ன்னா, "என்னுடைய மனைவி பேர் ரஞ்சனி. அந்த ரஞ்சனி ரட்சிக்கப்பட்டதுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டு, இப்ப நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம், ஒரு கை, கால் செயல்படாத ஒரு அக்காவுடைய சாட்சி கேட்டதுனால தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சுவிசேஷம் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, இவருக்கு இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. "யார சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஸ்ரீதேவின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் என்னுடைய மனைவிக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டதுனால அவ மூலமா நான் ரட்சிக்கப்பட்டு, இப்போ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி நான் குடும்பம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லவும், இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. "ஸ்ரீதேவி நல்லா இருக்காளா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. "இல்ல, அவங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "சரி, பரவால்ல. நல்ல ஊழியத்த செஞ்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மீதி அந்த சீனிவாச ரெட்டி தன்னுடைய காரியத்த சொன்னாராம். "அண்ணே, அவங்க மூலமா எத்தன பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி தெரியல. நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னைய மாரி 22 ஊழியக்காரங்கள அவங்க எழுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன சுவிசேஷத்த கேட்டு ரட்சிக்கப்பட்டு 22 பேர் ஊழியக்காரங்களா மாறியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சொன்னார். இது கேட்டு இவருக்கு ஆச்சரியப்பட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரருடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. கை, கால் செயல்படல. பேச மட்டும் தான் முடியுது. தன் வீட்லயும் நம்பிக்கையான காரியம் நடக்கல. ஆனாலும் ஆண்டவர பத்தி சொல்லணும்னு சொல்லி உற்சாகத்தோடு இருந்ததுனால, அந்த ஒரு சகோதரி மூலமா 22 ஊழியக்காரங்கள தேவன் எழுப்பியிருக்கிறார். அநேகருக்கு சாட்சியாய் இப்பொழுதும் அநேகர் சாட்சியா ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், நானும் அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். நல்ல கைகள் இருக்கு, நல்ல கால் இருக்கு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்ப கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார், வீடுகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்ப கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய அன்பை அறிவிக்கிறதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேள தனக்கு இருக்கிற அந்த பணத்த வச்சு அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டு, ஒருவேள பழங்கள் வாங்கி நல்லா சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா, அத சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு செலவு பண்ணத பார்க்கிறோம். ஒருவேள ஆண்டவர் நமக்கு நல்ல நல்ல பணங்களை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகள கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு குடுக்காட்டி நம்ம கையில ஒண்ணும் வராது. ஆனா, அவருடைய அன்பை அறிவிக்கும்படி எப்படி நாம் அதற்காக செலவழிக்கிறோம், பிரயாசப்படுறோம் அப்படின்னு பாருங்க. சுத்தி இருக்கிற நெறைய பேர பார்க்கிறோம். ஆண்டவர் பற்றி அறியாமல் நரகத்துக்கு நேரா சென்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக என்னன்னு நீங்களும் நானும் என்ன பிரயாசப்படுறோம்? பக்கத்துல இருக்கவங்கலாம் இயேசுவ பத்தி சொல்றோமா? அல்லது அவங்களுக்கு சொல்றதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்க ஊழியர்களுக்கு ஏதாவது உதவி செய்றோமா? அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நாம் இந்த நாளில நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜெபத்தை கேட்டு அநேகரை ஆண்டவருக்குள்ளா நடத்துவாராக. தலைகள் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்ரீதேவி மூலமாக நாங்கள் கேட்ட இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவேளை ஒரு கை, கால் செயல்பட முடியாத ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிச்சது நிமித்தமா 22 ஊழியக்காரங்களை எழுப்ப முடிஞ்சுச்சு ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல கால்களை கொடுத்திருக்கிறீர், நல்ல கைகளை கொடுத்திருக்கிறீர், கண்கள்லாம் நல்லா செயல்படுது ஆண்டவரே. எங்கள் சரீரங்கள்லாம் நல்ல அவயவங்கள் நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கு ஆண்டவரே. மேலான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட மேன்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாங்கள் சோம்பேறித்தனமா இருந்து விடாதபடி சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை சரியாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தாளந்துகளை உமக்காக பயன்படுத்த உதவி செய்யும். கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் உமக்காக வாழ்ந்து முடிக்க உதவி செய்யும்.
எங்கள் குடும்பங்கள் நீர் கொடுத்தது ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நீர் கொடுத்தது ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் நீர் கொடுத்தது ஆண்டவரே. இதை நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்க, உம்முடைய அன்பை அறிவிக்க நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. நீர் எப்படி ஒரு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, எங்களுக்கு கண்ணீர் வடித்திரோ, அப்படிப்பட்ட கண்ணீர் நிறைந்த எங்களுக்கு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஜெபிக்கட்டும் சுவாமி. இன்னும் நாங்கள் உமக்காக பிரயாசப்படட்டும். இன்னும் ஒரு கூட்டம் மக்களை உமக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய பலத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாக இராதுன்னு வேதவசனம் சொல்கிறபடி நாங்கள் உமக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நீர் வாய்க்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பலத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.